பயம். இந்த ஒரு உணர்ச்சி மனித வாழ்க்கையை பாதுகாக்கவும் முடியும், அதே நேரத்தில் கட்டுப்படுத்தியும் விட முடியும். ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். சிறுவயதில் இருட்டுக்கு பயம், பள்ளியில் ஆசிரியருக்கு பயம், பரீட்சைக்கு பயம், வேலைக்கு சென்ற பிறகு தவறு செய்து விடுவோமோ என்ற பயம், மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம், உறவுகள் உடைந்து விடுமோ என்ற பயம், உடல்நலம் பாதிக்குமோ என்ற பயம், ஒரு நாள் நாம் நேசிக்கும் மனிதர்களை இழந்து விடுவோமோ என்ற ஆழமான பயம். உண்மையில் பார்த்தால் பயம் இல்லாத மனிதர் யாரும் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, பயம் எங்கிருந்து வருகிறது? பயம் வெளியிலிருந்து வருவதில்லை, அது நம்முள் உருவாகிறது. அது நம்முடைய மூளையின் மிகவும் பழமையான பாதுகாப்பு அமைப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனிதன் காடுகளில் வாழ்ந்தான். அப்பொழுது ஒவ்வொரு சத்தமும் ஒரு ஆபத்தாக இருக்கலாம். புலி இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், எதிரி இருக்கலாம். உயிர் பிழைக்க உடல் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த பாதுகாப்பு அமைப்பு இன்னும் நம்முள் இருக்கிறது. மூளையில் அமிக்டலா என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய பகுதி உள்ளது. அது ஒரு பாதுகாப்பு அலாரம் போல. ஆபத்து என்று அது உணர்ந்தவுடன் உடலுக்கு உடனடியாக சிக்னல் அனுப்பும். இதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். போராடவா, ஓடிவிடவா? இதற்காக உடலில் பல மாற்றங்கள் நடக்கின்றன. இதயம் வேகமாக துடிக்கும், சுவாசம் அதிகரிக்கும், கைகளில் வியர்வை வரும், மூட்டுகள் இறுகும், வயிற்றில் ஒரு விசித்திரமான உணர்வு. இவையெல்லாம் தவறு அல்ல. உடல் உங்களை காப்பாற்ற தயாராகிறது. ஆனால் இப்போது ஒரு உண்மை, இன்றைய உலகில் புலிகள் இல்லை, ஆனால் பயங்கள் இருக்கின்றன. ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டும், உடல் அதையே ஆபத்தாக பார்க்கிறது. ஒரு இன்டர்வியூ உயிர்காக்கும் போராட்டம் போல உணர்கிறோம். ஒரு ரிஜெக்ஷன் அது மரண தண்டனை போல தோன்றுகிறது. உண்மையில் ஆபத்து இல்லை, ஆனால் மூளை அதை உண்மையான ஆபத்து என்று நம்புகிறது. இதுதான் பயத்தின் மூல காரணம். உண்மை மற்றும் நம் மனம் உருவாக்கும் கதை, இவைகளுக்கு இடையேயான குழப்பம். பல பயங்கள் கடந்த அனுபவங்களில் இருந்து வருகிறது. சிறு வயதில் யாரோ அவமானப்படுத்தி இருக்கலாம், நீயால் முடியாது என்று சொன்னிருக்கலாம், அன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், தவறு செய்தால் கடுமையாக திட்டி இருக்கலாம். அந்த ஒரு அனுபவம் மூளையில் பதிந்து விடுகிறது. பிறகு வாழ்க்கையில் அதே மாதிரி சூழல் வந்தால் மூளை உடனே பழைய வலியை நினைத்து அலாரம் அடிக்கிறது. இதுதான் ட்ராமா ரெஸ்பான்ஸ். ட்ராமா என்றால் பெரிய விபத்து மட்டுமல்ல, நம்முடைய மனதை ஆழமாக காயப்படுத்திய எந்த அனுபவமும் ட்ராமாதான். ஒரு குழந்தை தொடர்ந்து விமர்சிக்கப்படும் வீட்டில் வளர்ந்தால் அவன் பெரியவனாகும் போது எப்போதும் நான் போதுமானவன் இல்லை என்ற பயத்துடன் வாழலாம். ஒரு பெண் ஒரு முறை நம்பிக்கை துரோகம் அனுபவித்தால் அவளுக்கு மீண்டும் நம்புவது இட்செல்ஃப் பயமாகிவிடலாம். பலர் இதை புரியாமல் நான் ஏன் இவ்வளவு பயப்படுகிறேன் என்று தங்களை குற்றம் சொல்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பயம் உங்கள் பலவீனம் அல்ல. அது ஒரு காலத்தில் உங்களை பாதுகாத்த ஒரு அமைப்பு. ஆனால் இப்போது அந்த பாதுகாப்பு ஓவர் ஆக்டிவ் ஆகி இருக்கலாம். உடல் எப்போதும் அலர்ட் நிலையில் இருந்தால் அது சோர்ந்து போகும். இதையே கிரானிக் ஃபியர் அல்லது ஆங்ஸைட்டி ஸ்டேட் என்று சொல்வார்கள். நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் இரண்டு முக்கிய நிலைகளில் இயங்குகிறது. ஒரு நிலை சர்வைவல் மோட், மற்றொரு நிலை ரிலாக்ஸேஷன் மற்றும் ஹீலிங் மோட். நாம் பயத்தில் வாழும்போது சர்வைவல் மோட் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போது என்ன நடக்கும்? உடல் முழுவதும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரிக்கும், தூக்கம் பாதிக்கப்படும், சிறிய விஷயங்களுக்கும் கோபம் வரும், மனம் அமைதியாக இருக்காது, உடல் வலி கூட அதிகமாக உணரப்படும். பலர் ஆன்மீக அமைதி தேடுகிறார்கள், ஆனால் உடல் சர்வைவல் நிலையில் இருந்தால் மனம் எப்படி அமைதியாக இருக்கும்? அதனால் ஹீலிங் என்பது மனதில் மட்டும் நடக்காது, உடலிலும் நடக்க வேண்டும். அடுத்த கேள்வி, பயத்தை எப்படி கையாளுவது? முதலில் ஒரு ஆழமான உண்மை, பயத்தை எதிர்த்து போராட வேண்டாம். நீங்கள் பயத்தை தள்ள முயன்றால் அது இன்னும் வலுவாகும். அதற்கு பதிலாக அதை கவனியுங்கள். ஒரு பயம் எழும்போது மெதுவாக உங்களிடம் கேளுங்கள், இப்போது உண்மையில் ஆபத்து இருக்கிறதா அல்லது என் மனம் ஒரு கதை உருவாக்குகிறதா? இந்த ஒரு கேள்வி மூளைக்கு தெளிவு தரும். அடுத்தது சுவாசம். பயம் வந்தவுடன் சுவாசம் ஷாலோவாகிவிடும். ஆழமாக மெதுவாக சுவாசிக்க ஆரம்பியுங்கள். 4 வினாடி உள்ளே, 6 வினாடி வெளியே. இது நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு மென்மையான செய்தி. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உடல் சேஃப் என்று உணர்ந்தால் மனமும் அமைதியாக ஆரம்பிக்கும். அடுத்தது உடலை அசைக்க வேண்டும். பயம் என்பது ட்ராப்ட் எனர்ஜி போல. நடந்து பாருங்கள், சிறிது எக்ஸசைஸ் செய்யுங்கள் அல்லது கைகளை மெதுவாக ஷேக் செய்யுங்கள்.
விலங்குகள் கூட ஆபத்திலிருந்து தப்பித்தவுடன் உடலை ஷேக் செய்கின்றன. அதனால் ஸ்ட்ரெஸ் வெளியேறுகிறது. மற்றொரு முக்கியமான வழி, பேசுங்கள். பயத்தை உள்ளே அடைத்து வைத்தால் அது இருளில் வளர்கிறது. ஒளியில் கொண்டு வந்தால் அது சுருங்க ஆரம்பிக்கும். நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் பேசுங்கள் அல்லது எழுதுங்கள். பல நேரங்களில் நாம் பயப்படுவது நிகழ்வுக்கு அல்ல, அதை பற்றிய நம் கற்பனைக்கு. உங்களுக்கு worst கேஸ் என்று தோன்றுவது என்ன என்று எழுதி பாருங்கள். பிறகு கேட்கொள்ளுங்கள், இது நடந்தாலும் நான் அதை சமாளிக்க முடியாதா? மனிதன் நினைப்பதை காட்டிலும் பலமாக இருக்கிறான். இப்போது இன்னொரு ஆழமான கோணம், ஞானிகளின் பார்வை. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஒருமுறை சொன்னார், பயம் என்பது எண்ணத்தின் நிழல். நாம் கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் போது அல்லது எதிர்காலத்தை கற்பனை செய்து பதற்றப்படும் போது பயம் உருவாகிறது. புத்தர் கூறினார், நீங்கள் பிடித்து வைத்திருப்பதே பயத்தை உருவாக்குகிறது. எதையும் இழக்கக்கூடாது என்று பற்றி கொண்டால் பயம் வரும். ஆனால் வாழ்க்கை மாற்றமே என்று ஏற்றுக்கொண்டால் மனம் லேசாகும். சுவாமி விவேகானந்தர் கூறிய ஒரு வாக்கியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பயம்தான் மனித துயரங்களின் மிகப்பெரிய காரணம். ஒரு நிமிடம் ஃபியர்லெஸ் ஆக இருங்கள், உங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை காண்பீர்கள். மகாகவி பாரதியார் எழுதினார், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. அவர் பயமே இல்லை என்று சொல்லவில்லை, பயத்தை விட பெரிய தைரியம் மனிதனுக்குள் உள்ளது என்று நினைவூட்டினார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்வது மிகவும் ஆழமானது. ஏன் பயப்படுகிறாய்? நீ உன் கடமையை செய், முடிவை எனக்கு ஒப்படை. அதுதான் சரண்டர். சரண்டர் என்றால் கைவிடுவது அல்ல, நாம் செய்ய வேண்டியது செய்து கட்டுப்படுத்த முடியாததை வாழ்க்கைக்கு ஒப்படைப்பது. கடலில் நீந்த கற்றுக்கொள்ளும் குழந்தையை நினைத்து பாருங்கள். அவன் தண்ணீரை எதிர்த்து போராடினால் மூழ்குவான். அதை நம்பி மிதந்தால் தண்ணீர் அவனை தாங்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நம்பிக்கை வந்த இடத்தில் பயம் கரையும். தைரியம் என்றால் பயம் இல்லாத நிலை அல்ல, பயம் இருந்தாலும் முன்னேறுவது. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது பயம் இருக்கும், ஆனால் அன்பு அந்த பயத்தை விட பெரியதாகிறது. அதனால் உங்களிடம் ஒரு மேன்மையான கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் பயத்தை விட பெரியது என்ன? அன்பா? உங்கள் கனவுகளா? உங்கள் ஆன்மாவின் அழைப்பா? அதை கண்டுபிடித்தால் பயம் உங்களை நிறுத்த முடியாது. மெல்ல மெல்ல உங்கள் நர்வஸ் சிஸ்டம்க்கு புதிய அனுபவங்களை கொடுங்கள். பயமாக இருக்கும் விஷயங்களை சிறிய அளவில் செய்ய ஆரம்பியுங்கள். மூளை ஒரு அற்புதமான கருவி, அது மறுபடியும் கற்றுக்கொள்கிறது. இன்று சேஃப் அனுபவம் கிடைத்தால் நாளை அது அலாரம் அடிக்காது. மற்றொரு ஹீலிங் வழி, இப்போதைய நிமிடம். பயம் பெரும்பாலும் ஃபியூச்சரில் வாழ்கிறது. என்ன ஆகும் என்ற கேள்வியில். ஆனால் வாழ்க்கை நடப்பது இப்போதுதான். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், உங்கள் கால்கள் தரையை தொடும் உணர்வை கவனியுங்கள், சுற்றியுள்ள சத்தங்களை கேளுங்கள். இந்த நிமிடத்தில் பெரும்பாலும் ஆபத்து இருக்காது. இப்போது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை, உங்களுக்குள் பயப்படும் ஒரு பகுதி இருக்கிறது, ஆனால் அதை கவனித்து பார்க்கும் ஒரு விழிப்புணர்வு கூட இருக்கிறது. நீங்கள் பயம் அல்ல, நீங்கள் அந்த பயத்தை காணும் சாட்சி. இந்த அவேர்னஸ் தான் உண்மையான சுதந்திரம். பயம் வந்தால் மெதுவாக சொல்லுங்கள், பரவாயில்லை, நான் உன்னை பார்க்கிறேன், ஆனால் நான் உன்னால் நடத்தப்பட மாட்டேன். காலப்போக்கில் பயம் ஒரு ஆசிரியராக மாறும், அது உங்களை வளர்க்கும். இப்போது இந்த உரையை ஒரு ஆழமான உண்மையுடன் முடிப்போம். மனிதன் பயப்படுவதற்கான மிகப்பெரிய காரணம் நான் தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வு. ஆனால் உண்மையில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்களை சுவாசிக்க வைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது, உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. நீங்கள் தூங்கும் போது கூட உங்களை காக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அதையே சிலர் இறைவன் என்று அழைக்கிறார்கள், சிலர் பிரபஞ்சம் என்று சொல்கிறார்கள், சிலர் பரம்பொருள் என்று அனுபவிக்கிறார்கள். உபனிஷதங்கள் ஒரு அற்புதமான உண்மையை சொல்கின்றன, இரண்டாக இருப்பதுதான் பயத்தை உருவாக்குகிறது. நாம் இறைவனிலிருந்து பிரிந்தவர்கள் என்று நினைக்கும் வரை பயம் இருக்கும். ஆனால் நான் அந்த பரம்பொருளின் ஒரு பகுதி என்று உணர்ந்தால் ஒரு ஆழமான பாதுகாப்பு மனதில் மலரும். ஒரு குழந்தை தாயின் கையை பிடித்துக் கொண்டால் கூட்டத்தில் கூட பயப்படாது. அதேபோல் வாழ்க்கையின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், இறைவனை நம்புங்கள். பயம் இருக்கும் இடத்தில் பிரார்த்தனை கொண்டு வாருங்கள். பயம் வரும் நிமிடத்தில் உள்ளுக்குள் சொல்லுங்கள், என்னை நடத்தும் சக்தியே, நான் உன்னை நம்புகிறேன். அப்பொழுது ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கும். பயம் நம்பிக்கையாக மாறும், பதற்றம் அமைதியாக மாறும், சுருங்கிய மனம் விரிவடையும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் ஒரு காலத்தில் உங்களை நடுங்க வைத்த பயங்கள்
உங்களை வலுவாக்கிய பாதைகள் என்று புரியும். நினைவில் கொள்ளுங்கள், பயம் ஒரு சுவர் அல்ல, அது ஒரு வாசல். அதற்கு அப்பால் இன்னும் பெரிய வாழ்க்கை காத்திருக்கிறது. தைரியமாக அந்த வாசலை திறக்குங்கள். இறுதியாக இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்: பயம் வந்தால் சுவாசியுங்கள், நம்புங்கள், ஒப்படையுங்கள், முன்னேறுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க வந்தவர் நீங்கள், பயமல்ல. இறைவன் உங்களுடன் இருக்கிறான். அதனால் பயப்பட வேண்டியதில்லை.